தமிழ் பேசும் கனடிய உறவுகளுக்கு வணக்கம். நல்லூர் கந்தன் ஆலயத்தினுடைய வரலாற்று சிறப்பு மிக்க கொடியேற்ற நிகழ்வுகளை நாங்கள் தொகுத்து வழங்குவதற்கு இப்போது தமிழர்களுடைய பண்பாட்டில் ஆரிய சக்கரவர்த்தி காலத்தில் பொருட்களை இறக்கி முத்திரை குத்தி அந்த பதித்த இடத்தை முத்திரை சந்தி என்று அழைக்கப்படுகின்ற அந்த சந்தியிலே இப்போது நாங்கள் நிற்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையில் அந்த நிகழ்வுகளை தொகுத்து வழங்குவதற்காக எமது தொழில்நுட்பவியலாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் ஆலய சூழலில் நிற்கின்றனர். எனவே அவர்களோடு நாங்கள் இணைந்து கொள்வோம். இப்போது இந்த முத்திரை சந்தியில் இருக்கின்ற தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னமாக இருக்கின்ற சங்கிலியன் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் ஆலய சூழலுக்குள்ளே செல்ல இருக்கின்றோம். ஆலய சூழல் 4 மூலைகளிலும் பாதுகாப்பு வேலிகள் போடப்பட்டு ஆலய சூழலில் எவரும் பாதணிகளோடு உள் செல்லாத வண்ணம் சிறந்த முறையில் எமது பண்பாட்டு விழுமியங்களை பேணும் முறையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காட்சிகளோடு இணைந்து கொள்வோம். வரலாற்று பெருமைமிக்க ஈழமணி திருநாட்டின் வடபால் விளங்குகின்ற யாழ்ப்பாண பகுதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற நல்லை கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்திலே வருடாந்த மகோற்சவ விழாவாகிய அந்த பிரம்மோற்சவ விழா இன்றைய தினம் துவஜாரோகணத்தோடு ஆரம்பித்திருக்கின்றது. கொடியேற்ற விழாவோடு சிறப்பாக ஆரம்பம் அடைந்திருக்கின்றது. கொடியேற்ற நிகழ்வு சிறப்புற நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே ஆலய சூழலிலே அடியவர்கள் அலையலையாக திரண்டு வந்து அந்த கந்தப்பெருமானை வழிபடுகின்ற அந்த அற்புத காட்சியை நாங்கள் இந்த இடத்திலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. கந்தப்பெருமான் நல்லை நகர் நாடி வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள் வழங்குகின்ற, அன்பை வழங்குகின்ற, கருணையை வழங்குகின்ற பெருமானாக இந்த கந்தப்பெருமான் அமைந்திருக்கின்றார். நல்லை நகர் வீதியிலே 4 அடி நடந்தால் பாவங்கள் போகும் என்று யோகர் சுவாமி கூறிய வகையிலே சிறப்புறு பதியாக இந்த நல்லை பதி அமைந்திருக்கின்றது. கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சிக்காக, எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்காக நாங்கள் இந்த நிகழ்வுகளை நல்லை பதியின் நல்லை பெருமானுடைய சன்னிதான திருவீதியிலே இருந்து நாங்கள் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நல்லை நகர் ஆறுமுக நாவலர் வாழ்ந்த பிரதேசத்திலே அந்த கந்தப்பெருமானுடைய தேரடியின் அருகிலே நின்று அந்த கந்தப்பெருமானுடைய அந்த திருக்காட்சிகளை, அந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்தின் இன்றைய அந்த பிரம்மோற்சவ அந்த துவயாரோகண விழாவினுடைய அற்புதங்களை எல்லாம் இந்த அடியவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கொடியேற்றம் என்று சொன்னால் அந்த படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய திருஷ்டி, திதி, சங்காரம், துரோபவம், அனுக்கிரகம் என்கின்ற அந்த பஞ்சகிருத்தியங்களினுடைய நிகழ்வின் ஆரம்ப விழாவாக இந்த கொடியேற்ற விழா விளங்குகிறது. கொடிமரம் பதியையும் அங்கே கொடியேற்றப்படுகின்ற சீலை பசுவையும் அந்த இணைக்கின்ற அந்த மஞ்சள் கயிறானது திருவருட்சக்தியினையும் அந்த தெற்பை கயிறு பாசத்தினையும் குறித்து நிற்கின்றது. அந்த வகையிலே கொடியேற்ற தத்துவம் அமைந்திருக்கிறது. ஆன்மாவை இறைவனோடு முக்தியடைய தொடர்புறுத்துகின்ற அந்த விழாவாக கொடியேற்ற விழா காணப்படுகின்றது. கந்தப்பெருமானுடைய சன்னிதானம் சிறப்புறு சன்னிதானமாக, பாரம்பரியம் மிக்க சன்னிதானமாக அமைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சி உலகெங்கும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களுக்காக நல்லை கந்தன் சன்னிதானத்தின் நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொடியேற்ற விழா சிறப்புறு நிறைவேறி இருக்கின்ற இந்த தருணத்திலே அந்த ஆலயத்தை நாடி வந்த அடியவர்கள் பல திசைகளிலும் இருந்து அலை அலையாக அதிகாலை பொழுது கந்தப்பெருமானுடைய இந்த சன்னிதானத்தை நாடி வந்து கந்தப்பெருமானுடைய திருவருளை எல்லாம் தேடி நிற்கின்ற இந்த வேளையிலே அந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்தின் திருவருளை நாடி வந்த அடியவர்கள் கொடியேற்ற விழாவை கண்டுகளித்ததன் பிற்பாடு நல்லை திருவீதியிலே 4 அடி நடந்தால் பாவங்கள் போகும் என்று யோகர் சுவாமி கூறியதற்கிணங்க அந்த திருவீதியிலே ஆறுதலாக அடியெடுத்து நடந்து அந்த கந்தப்பெருமானுடைய திருநாமங்களை எல்லாம் உச்சரித்ததன் பிற்பாடு அந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்திலே பெரியோர்கள் சொல்வார்கள், ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் அந்த ஆலயத்திலே அமைதியாக உட்கார்ந்திருந்து எம்பெருமானை தியானித்து சிறிது பொழுதை கழித்ததன் பிற்பாடே இல்லத்திற்கு மீள வேண்டும் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இங்கே தேடி வந்த அடியவர்கள் எல்லோரும் இந்த கந்தப்பெருமானுடைய திருவருளை நாடி அதன் பிற்பாடு அந்த சன்னிதானத்திலே அமைந்திருக்கின்ற பல்வேறு விருட்சங்களின் அடியில் இருந்து ஓய்வெடுக்கின்ற அந்த நேரத்திலே நாங்கள் இந்த தொகுப்புகளை எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தேரடியின் அருகிலே
அங்கே எழுந்திருக்கின்ற அந்த வேப்பமர நிழலிலே அந்த குளிர்ச்சியிலே அடியவர்கள் அமர்ந்திருந்து ஓய்வெடுக்கின்ற இந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நேரமானது நண்பகலை அண்மித்த வேளையிலும் அடியவர் கூட்டம் அலையலையாக இந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்தை நாடி வருகின்ற தன்மையினையும் இளைஞர்கள் அந்த கொளுத்துகின்ற வெயிலையும் பொருட்படுத்தாது கந்தனுடைய திருவருள் நாடி அங்கப்பிரதட்சணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வுகளையும் இந்த திருவீதியிலே நின்று நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. கனடிய தேசத்திலே வாழ்கின்ற எங்களுடைய புலம்பெயர் உறவுகளுக்காக தமிழ்வன் தொலைக்காட்சியினூடாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் நாங்கள் இந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்தின் முன்றலில் நின்று தொகுத்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக இந்த திருவீதியிலே எழுந்தருளுகின்ற இந்த அற்புத காட்சியை அடியவர்கள் ஒன்று கூடி நின்று கந்தப்பெருமானிடம் கந்தா, கடம்பா, கார்த்திகேயா என்று வழிபடுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் இந்த வீதியிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. கோபுரமானது வானளாவிய ரீதியிலே எழுந்து நிற்க அந்த கோபுரத்தின் உச்சியிலே வேலோடு சேவல் கொடியானது அசைந்து பறந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சியானது அந்த வேலானது வெற்றியை குறித்து நிற்கின்றது என்றும் அந்த சேவல் கொடி தமிழர்களின் அந்த வீரத்தை பறைசாற்றி நிற்கின்ற அந்த அற்புதமான காட்சியை இந்த கந்தப்பெருமானுடைய அந்த கோபுர தரிசனத்திலே நாம் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக அந்த கோபுர வாசலை கடந்து அந்த மணிமண்டபத்திலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த அற்புத காட்சியை நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம். சித்தர்களும் ஞானிகளும் நடமாடிய இந்த தேசத்திலே கந்தப்பெருமான் திருவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான நேரத்திலே அந்த கந்தப்பெருமானை வரவேற்கும் விதமாக ஆலயம் ஒன்றிலே மடப்பள்ளிகள் அமைத்து அந்த கந்தப்பெருமானுடைய வரவை வரவேற்றுக் கொள்ளுகின்ற அந்த நிகழ்வை சம்பிரதாய நிகழ்வை எல்லாம் நாம் இந்த திருவீதியிலே கண்டு கொள்ளுகின்றோம். கந்தப்பெருமானுடைய அந்த திருவீதி உலாவின் முன்றலிலே கற்பூர தீபங்களும் கரங்கூப்பி நிற்கும் அடியவர்களையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. பக்திக்கே பெயர் போன இந்த கந்தப்பெருமானுடைய சன்னிதானத்திலே பக்தி அலைமோதி கொண்டிருக்கின்ற தன்மையை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. வெள்ளி மயில் மீது கந்தப்பெருமான் வள்ளி தெய்வ யானை சமேதராக எழுந்தருளி அருளாட்சி புரிந்து அந்த அடியவர்களுக்கு அருள் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை காணக்கூடியதாக இருக்கின்றது. வேலுண்டு வினை தீர்க்க என்ற வகையிலே அந்த கந்தப்பெருமானுடைய வேலானது எழுந்தருளி வந்து அருள் வழங்குகின்ற இந்த காட்சியை நாம் இந்த ஈழ தேசத்தில் மட்டுமல்ல உலகங்களிலே வாழுகின்ற கனடாவில் வாழுகின்ற எங்களுடைய புலம்பெயர் தமிழ் மக்களுக்காக தமிழ்வன் தொலைக்காட்சியானது இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது என்றால் நாம் பெருமை அடைய வேண்டும். யாழ்ப்பாணத்திலே நல்லூரிலே நின்று கொண்டு நல்லூரில் இன்று நடைபெற்ற இந்த உற்சவங்களை எல்லாம் உலகங்களில் வாழுகின்ற அந்த உலக மக்களுக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த இடத்திலே இருந்து கொண்டு நல்லை கந்தன் ஆலயத்தின் மகோற்சவ விழாவின் முதலாம் நாள் விழாவின் கந்தப்பெருமான் திருவீதி விழாவானது கந்தப்பெருமான் சன்னிதானத்தின் கோபுர வாசலை அடைந்து கோபுர வாசலின் ஊடாக தெற்கு வீதியை நோக்கி இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான இந்த நேரத்திலே தெற்கு வீதியின் கோபுர வாசலில் நின்று கொண்டு நாம் இந்த வர்ணனைகளை கனடிய தமிழ்வன் தொலைக்காட்சிக்காக இப்பொழுது நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கந்தப்பெருமான் அடியவர் வெள்ளத்தின் மேல் பாட்கடலிலே பரந்தாமன்